யாக்கோபு போக விட்டுட்டு இருந்தாருன்னு சொன்னா, யாக்கோபு போ அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இருந்தாருன்னு சொன்னா, நிச்சயமா அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபு என்ன பண்ணிருக்க முடியாதுனாக்கா பெற்றிருக்க முடியாது. இப்படிதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்னன்னா, ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்துல இருந்து பெற்றுக்கணும்னாக்கா, ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்துல இருந்து பெற்றுக்கணும்னாக்கா, ஒரு வாழ்க்கையை ஆண்டவரிடத்துல இருந்து நம்ம பெற்றுக்கணும் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய காரியம் நமக்குள்ள வாய்க்கணும்னு சொன்னா நாம ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். அல்லேலூயா. இல்ல ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறவங்களா இருக்கணும். அல்லேலூயா. இல்ல அவருடைய சமூகத்துக்கு ஏங்குறவங்களா இருக்கணும். அல்லேலூயா. இல்ல என்னாரமா அவரை நினைச்சிருக்கிறவங்களாவே இருக்கணும். அப்ப தேவனுடைய சித்தமும் ஆசீர்வாதமும் தேவனை கொண்டு நமக்குள்ளே அவர் செய்ய சித்தம் வாய்த்தவராய் இருக்கிறார். ஏன்னு சொன்னா, அவன் தனித்திருக்கும் பொழுது, ஆமென். எத்தனை பேர் தனித்து ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் தனித்து ஜெபிக்கிறீங்க? தனியா போய் ஜெபிக்கிறீங்க? ஆமென். தனியா போய் ஜெபிக்கும் போதுதான் அநேக காரியங்கள் நம்மளுக்கு என்ன ஆகுனாக்கா மூளைக்குள்ள வரும். ஆண்டவருக்கு நம்ம இப்படி செய்யணும், ஆண்டவருக்குள்ள நம்ம இப்படி இருக்கணும், ஆண்டவரோடு கூட நம்ம இப்படி இணைந்து இருக்கணும் அப்படின்னலாம் ஒரு பெரிய ஒரு விஷன் வரும். பெரிய ஒரு பிராட் மைண்ட் வந்து அப்பதான் நம்மளுக்கு தோன்றும். எப்போ? தனியா இருக்கும் போது. ஏன்னு சொன்னா, தனியா இருக்கும் போது நான் மட்டும்தான் இருக்கிறேன். நான் மட்டும்தான் இருக்கும் போது என்னோடு கூட ஒருத்தர் கை போட்டு நின்றுறாரு. அல்லேலூயா. ஏன்னா தனியா இருக்கிறேன் தெரியுது ஆண்டவருக்கு. யாக்கோபு தனியா இருக்கிறாருன்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சிச்சு. ஆமென். தெரிஞ்சிச்சா இல்லையா? நம்ம நல்லா புரிஞ்சுக்கும் போதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆமென். அவன் தனித்து இருக்கும் பொழுது அப்படின்னா, தனியா போய் அவர் இருக்கும் பொழுது ஒருத்தர் வந்து அவரை காப்பாத்துறதுக்கு தான் அந்த போராட்டமே தவிர அவனை சாகடிக்க அந்த போராட்டம் அல்ல. ஆமென். அவனை ஆசீர்வதிக்க தான் அந்த போராட்டமே தவிர அந்த ஆசீர்வாதத்தை நிலை கொலைக்க அந்த போராட்டம் இல்லை.